வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் வயல்ல நிறைய பாட்டு இருக்கு. இப்ப நாம பாடுவது நாட்டுப்புற பாட்டு. சொல்லலா கேட்டாங்க ராணா பாட்டு. ராணா பாட்டு எங்க பிறகுது? சென்னையில பிறகு. எங்க பிறகுது? அது வந்து இங்க வயல்வெளி மாட்டு வண்டி இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. கிராமத்துல வந்து நம்ம பாடிருக்கோம். சென்னையில இருக்கிறவங்க சினிமா தேட்டர் பீச் இதெல்லாம் தெரியும். அதை வச்சு அவனா நான் பாடுவேன். அப்படி ஒரு திடீர்னு ஒரு பழனின்னு இருக்கார் இறந்துட்டாரு. அவர் பாடின பாட்டுதான் அவரு கட்டு கொடுத்த ஒரு பாட்டு. தாளம் பண்ணா பெரிய வாய்ப்பினை அளித்த கல்லூரி முதல்வர் தமிழ்துறை தலைவர் எனது இனிய நண்பர் சேரா என்றாலே சே ராதாகிருஷ்ணன் பேர் என்ன சேரா துறை தலைவர் பேராசிரியர் அனைத்து தமிழ்துறை பேராசிரியர் பாடு அமைதியாக என்னோடு பாடி ரசித்து சிரித்து கை தட்டி தாளம் போட்டு மகிழ்ந்த மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எதிர்காலத்துல இந்த கல்லூரியில் படித்த முத்துக்கள் அதுவும் இந்த ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய தலைமையில சாதாரண அவருக்கு தமிழகத்தில் எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை கலைஞர்கள் எத்தனை கவிஞர்கள் தெரியும் எத்தனை நிகழ்ச்சி நடக்கிறது. நீங்கள் அவரோடு இருக்கும்போது எதிர்காலத்துல மிகப்பெரிய நீங்க ஆய்வாளராக வருவீங்க, மிகப்பெரிய கலைஞராக வருவீர்கள், மிகப்பெரிய கவிஞராக வருவீர்கள், சினிமாவிலேயே நீங்க வருவீங்க. நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு மாதிரி வருவீங்க, வாழி மாறி வருவீங்க, தாமரை கூட சொல்லுவீங்க. சினிமாவுக்கு நண்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி.
அதை சொல்லணும், சுற்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மருந்து இந்த பாட்டு கேட்டுக்கிறாங்கன்னா அந்த பாட்டுடைய மகத்துவம் அதான். ஒரு அற்புதமான ஒரு மொழிவே. அதுல பாட்டு வந்து எவ்வளவு எட்டையப்பந்தான் பாட்டு. அது எப்பவும் கேட்கணும். சேலை அந்த பாட்டை கேட்டா அந்த மாதிரி ஆயிரம் பாட்டு வெளியில இருக்கிற மாணவர்கள் சரி கொஞ்சம் சத்தம் போடாம நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பாட்டு அவ்வளவு சுத்தமா பாடுறாரு. அவர் எந்த மேடையில ஏறினாலும் எல்லாரும் ரசிகர்கள் கேட்பாங்க, வாசகர்கள் கேட்பாங்க. ஆத்தாவும் சேலை பாடு அந்த யாரோ பாடிட்டாங்க. கேட்டு பார்க்கணும். ஆத்தாவும் சேலை அப்படியே உங்க அம்மாவெல்லாம் நினைச்சிடும். உங்க அம்மாவை நினைச்சு அவங்க அம்மா அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுக்கிறாங்களோ அதெல்லாம் நினைச்சு கண்ணுல தண்ணி வரணும். இந்த பாட்டு கேட்கும் போது வரல அப்படின்னா ஒரு நாள் கேட்கலன்னு அந்த மாதிரி ஒரு யானே அந்த பாட்டோட நம்ம நினைக்கிறோம். ஓகேவா? பாட்டு பாடணும்னு நினைச்சு பாட மறந்துக்கிட்டேன். நல்லா வேகமா போகவே சோகத்தை மறந்துட்டோம். அன்னை பிதாவும் கொண்ட இது நம்முடைய கண்ணிட தெய்வங்களாக இருப்பவர்களுடைய தந்தையும் தாயும். அம்மாவுடைய சேலை மட்டு சேலையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கந்த சேலையாக இருந்தாலும் எவ்வளவு புனிதமானது ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அதை எத்தனை முறையும் கேட்கலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடலாம். ஐயா சொன்னது போல பாடணும். நான் நல்லா பாட்டினா பிரச்சனை இல்லை, நீங்க நல்லா வெளிச்சம் கேட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கண்ணில் தண்ணீரா தான் நான் கிடையாது, என் கண்ணில் தண்ணீரா தான் கேட்கணும். அந்த ஆகாயத்தை போல குடிகட்டியாட ஆத்துல நீ குடிக்க மக்களுக்கு கலந்து பார்த்தாலும் சேத்தனைக்க தோணும். சித்தாலும் என்ன போட்ட வேணும், சித்தாலும் என்ன போட்ட வேணும், சித்தாலும் என்ன போட்ட வேணும். அக்காவும் சேல அந்த ஆகாயத்தை போல குட்டி கட்டி தூக்க குடி கட்டி ஆட ஆத்துல நீர் குடிக்க கப்பனுக்கு கலந்துபட்டு பார்த்தாலும் சேத்தனுக்கு தோணும். சித்தாலும் என்ன போத்தேனும், சித்தாலும் என்ன போத்தேனும், சித்தாலும் என்ன போத்தேனும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது ஓசையாதானே பண்ண பூஞ்சோலதானே வெறும் தரதிக்குள்ளதான் படுத்து கிடந்தது ஓசையாதானே பண்ண பூஞ்சோலதானே. இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஓசையாதானே பண்ண பூஞ்சோலதானே படுத்து கிடந்தது ஓசையாதானே பண்ண பூஞ்சோலதானே. இரசேல கசங்கும் போது தாவணியாலியோ இது போல சேலையில் போக கதை தெரியும். கஞ்சி கொண்டு போகையில் சும்மாடாயிருக்கும், சேலை கட்டி இறைச்ச பண்ணி சக்கரையாயினிக்கும், சேலை கட்டி இறைச்ச தண்ணி
சக்கரையாகி காக்காது சேர மந்தராயத்த போலே காக்காது சேர மஸ்கட்டி பழகினால் ஆடு கட்டி ஏற்றது சேரதானே மண்ண பூவோலதானே வெவ்வேறு சிறியார் இதுக்குள்ளே குவையார் சேரதானே மண்ண பூவோலதானே அக்கா கட்டி பழகினால் ஆடு கட்டி ஏற்றது சேரதானே மண்ண பூவோலதானே வெவ்வேறு சிறியார் இதுக்குள்ளே குவையார் சேரதானே மண்ண பூவோலதானே கொட்டிக்குள்ள மடிச்சு வச்சே அழுது குத்து மாலே காயம் கட்ட வியல்களுக்கு கட்டு போடு சேலே பிரித்த மயிலிரதாம சேல தெரியும் வெளுத்த சேல விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல போட்டா எரியும் சேல அந்த ஆராயத்தை போலே எங்க விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல அப்பா ரொம்ப பிடிக்கல பாட்டிய குடிச்சு நடந்தா அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது வீச முடிக்கீரும் பார்க்கத்தாடு கொஞ்சம் அழுக்காத இருப்பாரு போலத்தான் எங்க பாசிப்பாரு பார்க்கத்தாடு கொஞ்சம் அழுக்காத இருப்பாரு பிச்சுக்குவ போலத்தான் எங்க பாசிப்பாரு அப்பா கைய குடிச்சு நடத்தா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது வீச முடிக்கீரும் நீர் கட்ட போட்டதில்லை காசு இருக்கும் கேட்டதில்லை வாயிரிச்சு படுத்ததில்லை பட்டகடனால் தூக்கம் அல்ல நீர் கட்ட போட்டதில்லை வாயிரிச்சு படுத்ததில்லை நான் சொன்னேன்ல வாயிரிச்சு படுத்ததில்லை பட்டகடனால் என்னுடைய தாய் தந்தை அப்பா எந்த ஒரு கலையுமே உணர்ச்சியோட சேர்ந்து வந்துதான் அதுல உள்ள அனுபவம் அந்த உணர்ச்சியும் அந்த ஈடுபாடு இருக்கும்போதுதான் அந்த கலை வெற்றி அடையும். அது அது அதை வந்து நீங்க அவருக்கும் அதோடு சேர்த்து இந்த அற்புதமான கலை ஏற்பாட்டை மண்மணக்கு இடத்துக்கே கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய இந்த கலைஞர்கள் நான் கலைஞர் தான் நினைக்கிறேன். அப்படி எங்களுடைய மாணவ கண்மணிகள் போறோம் அப்படின்றத அதே மாதிரி நம்ம இப்படிதான் வரணும்ன்றத பயந்தோம். அதை மிக சிறப்பாக அந்த ஆசிரியர்கள் பெரிய ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் மிக சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை அவர் ஈடுபாட்டோடு அதே மாதிரி பல பணிகளுக்கு இடையே முதல்வர் ஐயா அவர்களுக்கு வந்து உங்களை ஊக்கப்படுத்துகிறார். அவருக்கும் ஒரு நன்றியை
2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அவன் வந்து கண்டபுராணம் பாட்டையும் புராணத்தையும் அவன் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துல பாடி சொல்றோம் கதையா. ஏற்பட்ட கலைஞர் அது இல்லாம வெவ்வேறு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கும் அற்புதமாக நிகழ்ச்சி காட்டியிருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையில கூட அதுக்கு இல்லாம இன்னொரு நம்ம வைபவம் சம்பந்தமா விஸ்வரூப யாத்திரை சம்பந்தமான பணிகள் இருக்குது. அது சம்பந்தமா போறோம். இவ்வளோ எழுதி முதல்வரையாளர்கள் வேறு நமக்கு கிடைத்த பேரு வேறு துறை மாணவர்கள் கவனித்திருக்கிறார்கள். ஆரோக்கியம் தானிய நவதானியங்கள் சொல்லக்கூடிய தானியங்கள்ல இந்த சிறு சிறுதானியங்கள் உத்தமத்தை அதனுடைய ஆரோக்கியத்தை சென்ற ஆண்டுதான் உலகம் கொண்டாடியது. சிறுதானிய ஆண்டு என்று உலகம் கொண்டாடிச்சு. அதை அதிகப்படுத்தக்கூடிய நாடுகள்ல இந்தியா ஒரு முக்கியமான இடம் பெறக்கூடியது. அதிலும் குறிப்பாக தமிழர்கள் நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகள்ல இந்த பெரிய வச்சிருக்கோம். சொல்ல போனா சென்ற ஆண்டு இந்த சிறுதானிய ஆண்டை மிகச்சிறப்பா கொண்டாட வேண்டியவர்கள் நான் தான். உலகமே கொண்டாடி மதிப்பு கூட்டிய பொருட்களாக செஞ்சுட்டு வரீங்க. அது கூட காசு வைங்க. ஒரு 10 ரூபாய் போட்டு ஒரு சேல்ஸ் பண்ற ஒரு விஷயம் கூட வச்சோம்னா நல்ல விஷயம். இப்ப வர பார்வையாளர்கள் கண்காட்சி தர்றோம்னா அத காசு பார்க்கணும். நீ செலவு பண்றல்ல அது ஒரு இந்த செலவு இணைஞ்சது எல்லாம் இதுல வந்து தெரியாதவங்க செலவினங்கள்லாம் நீங்களே தான் செலவு செய்திருக்கிறார். 1ஆம் ஆண்டு மாணவர்களே சேர்த்து செலவு செய்து பெரிய அளவுல செயற்பாடுகளை பாராட்டுது. இது மாதிரி அடுத்த லெவலுக்கு போகணும். இந்த கலைகளை பாரம்பரிய கலைகளை பார்க்க வந்தவங்களும் சரி பார்க்கிறவங்களும் சரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த பாடங்களை நம்ம பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக அடுத்த செமஸ்டர்ல நம்ம ஒவ்வொரு கலைஞர்களை நாம கற்கக்கூடிய அந்த கலைஞர்களுடைய வாழ்வை பற்றி ஆவணப்படுத்துவோம். அந்த டாக்குமெண்ட் எப்படி பண்ணணும்ன்றதுனால ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இப்ப நாட்டுப்புற ஏன்னா நம்ம பகுதி வந்து நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு முக்கியமான இடம். அதுல கலைஞர்களை அதே மாதிரி மருத்துவங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் இருக்கு. மிக முக்கியமானது நாட்டுப்புற மருத்துவங்கிறது சாதாரண இல்லை. அதுல இருந்துதான் சித்த மருத்துவம், அதுல இருந்துதான் ஆயுர்வேதம் அப்படி வளருது. அங்க இருந்துங்கிறல்ல இங்க இருந்துதான் அப்ப எல்லா இலக்கியம் எந்த செவியல் இலக்கியமா நாட்டுப்புற இலக்கியத்துல இருந்துதான் அது எல்லாத்துக்கும் மூலம் எது. இப்ப மாணிக்கவாசகர் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் சொல்ற கருத்தை அழகா கொள்றதுக்கு எது வந்தது நாட்டுப்புறத்தில் சுண்ணம் இடிக்கிற பாட்டு அவர் உதவி விளக்க போடுற போது பாடுற பாட்டு வளருது. இந்த வீட்டுல போட்டா மக்களுக்கு ரொம்ப ரீச்சா முடியும். அவர் சொல்ல நினைச்ச ஒரு ஆன்மீகத்தை அது எதன் மூலமா சொல்றாரு. நாட்டுப்புற கலை வடிவங்கள் வழியா பாட்டு வழியா சொல்றாரு. சிலப்பதிகாரம் நினைக்குதுன்னா சிலப்பதிகாரம் சும்மா ஜெயிச்சுங்களா அவர் ஒரு நாடகம் மாதிரி கதையை பண்றாரு. அந்த கதை சிறப்பதே காரணம் வரி பாட்டு வரி பாட்டு. அந்த பாட்டு எல்லாம் யாருக்கு இருந்துகிட்டு படிக்கிறாரு. அது முன்னாடி மரபு இலக்கியங்கள்ல கிடையாது. அதெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள்ல இருந்துதான் அவர் அப்படியே அத இலக்கியமாக்குறாரு. அப்படி நம்ம மரபு செழுமையான மரபு. நம்ம நீங்க வியாபார காரியங்களை படிப்பீங்க. துறை தாழிசை விருத்தம்னு சொல்லி இசை பாட்டு வடிவம் 4 வகை பாடம் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இந்த துறை தாழிசை விருத்தம்ன்ற பாட்டு வடிவம் இருக்குது. இசை வடிவம், இசை பாட்டு வடிவம். இந்த இசை பாட்டு வடிவங்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள் கொண்டு வந்தது. அதுதான் வந்து செவிசியா மாறுது, கர்நாடக சங்கீதமா மாறுது. புஷ்பவனம் குப்புசாமின்னு சொல்லுங்க அற்புதமான நாட்டுப்புற கலைஞர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் அனிதா குப்புசாமி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய PhD ஆய்வே என்னன்னா நாட்டுப்புற பாடல்கள் கர்நாடக சங்கீதம்னு சொல்ற அந்த சங்கீதத்துல இருக்கக்கூடிய எல்லா ராகங்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இங்க பாடுற சாதாரண மக்கள் பாடுற பாடல்கள் இருக்குதுன்றது அவருடைய PhD ஆய்வு. அதை நிரூபிச்சிருக்கு. அப்ப இங்க இருந்து அங்க போயிருக்கு. நம்ம நிறைய இலக்கண ரீதியாகவும் நிறைய நிரூபிக்கலாம்.
மாதிரி நிறைய விஷயங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் தான் வருது. அதே மாதிரிதான் வெறும் பாடல் இலக்கியம் மட்டும் நாட்டுப்புறத்துல இருந்து செவியலுக்கு வரல. நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய உணவு பொருட்கள், மருத்துவம், நம்மளுடைய அறிவு புலங்கள் எல்லாமே சாதாரண நாட்டுப்புறத்த மரபணுக்கு தான் அடுத்தடுத்த ஞாபகம் போகுது. அதனாலதான் இன்னைக்கு ஆங்கில போக்லோர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் எதுக்கு ஆரம்பிக்கிறான். அந்த குறை உருவாவதற்கு காரணமே என்னன்னா, இந்த நாட்டுப்புற மக்கள் சாதாரண எழுத்து இலக்கியங்கள்ல இல்லாத இந்த அறிவு பாரம்பரியத்தை எப்படி திரட்டிக் கொள்வது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு கிடைக்கல, இந்த மக்களை கேட்ச் பண்ண முடியல. அந்த இலக்கியங்களை மட்டும் படிச்சுட்டு இந்த மக்களை ஆட்சி செய்ய முடியாது. அப்ப அவனுக்கு என்ன தேவைப்படுது, இந்த மக்களுடைய மொழி தேவைப்படுது. அவங்க பேசுற அவங்களுடைய இந்த எழுத்தில் வராத இந்த அறிவு புலத்தெல்லாம் திரட்டிக்கணும், அதை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த போக்லோர் டிபார்ட்மெண்டே உருவாகும். அவன் உருவாக்குறத போக்லோர் டிபார்ட்மெண்ட் உருவாக்குற காரணமே இது எல்லாத்தையும் ஒன்னா திரட்டிக்கணும்ன்றதுதான். அப்ப இது மாதிரி எல்லா என்னென்னலாம் உங்க ஊர்ல என்னென்ன உணவுகள் இருக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து அதை எப்படி செய்யறீங்க அதெல்லாம் பண்ணா உணவு சார்ந்த ஒரு பெரிய அடங்களை உருவாக்கணும். எது எது ஆரோக்கியமானது இன்னைக்கு நிரூபிக்கிறாங்க உலக அளவுல. சிறுதானிய உணவுகள் தான் நம்ம கிராமப்புறங்கள்ல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது சிறுதானியம். என்ன சொல்ல போனா நாம உணவு விஷயங்கள்ல நாம பயன்படுத்தக்கூடிய குழம்புக்கு பயன்படுத்த சலத்தூள் விஷயத்துல அது மிகச்சிறந்த கிருமி நாசினி, உடல் ஆரோக்கியத்துக்கு எல்லா விஷயங்களையும் மூலிகை பொடிதான். அது நம்ம போடுற மிளகா கொடுக்குறது மூலிகை பொடி. அதுல பின்னாடி மிளகா வந்துச்சு, முன்னாடி மிளகு இருந்த இடத்துல மிளகா வந்துச்சு, பெரிய அதெல்லாம் குறைச்சது. அப்ப நாமளே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த உணவே மருத்துவம். இதெல்லாம் பெரிய கண்டுபிடிப்புகள், சாதாரண விஷயம். இது என்ன ரேஷியோன்னு கேட்டுருக்கான், அதை நம்ம கிட்ட கேட்டுதான் அவன் பெரிய ப்ராடக்டா உருவாகும். அது மதிப்பு பெரிய அதெல்லாம் இதை போட்டு போடுறோம், அதை நம்ம விற்பனை பொருளா இருக்கிறோம், அதுக்கு மதிப்பு ஏற்படும். அதெல்லாம் சாதாரண நாம கொடுக்குற தொழில்நுட்பம். ஒருத்தர் வந்துட்டு குழம்பு ஒரு மாதிரி குழம்பு டேஸ்ட் வேறையா இருக்குன்னா டேஸ்ட் அந்த கலரை அந்த அரைக்கிற மிளகா போடுறது அது கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஏன்னா ஒரு பெண்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, ஆண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். உணவு அது சார்ந்த ஊர் விளைவிக்காத உணவு முறைமை. அந்த உணவை கரெக்டா நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில எந்த நோயுமே வராது. அந்த காலத்துல ஆதி காலத்துல விளக்குலாம் இல்லாத காலத்துல எத்தனை மணிக்கு சாப்பிட்டுருப்பான் மனுஷன்? சாயந்தரமே சாப்பிடுவான். இதான் நம்மளுடைய பண்பாடு. தமிழர்கள் இன்னும் கடைபிடிக்கிறார். சாயந்தரமே சாப்பிடுவோம். இப்ப கூட டாக்டர் என்ன சொல்றான், அலோபதியில 6 மணி 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த துன்பமும் வராதான். இது நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இதுதான் நாட்டுப்புற மக்கள் 8 மணிக்கெல்லாம் கோழி கூவாது, எல்லாமே வீடெல்லாம் இழுத்து முடியும். அதுதான் அந்த அனுபவம், அந்த கிராமம். இன்னைக்கு 10-11 மணி வரைக்கும் சீரியல் ஓடும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கை நமக்கான மருத்துவ கோளாறு, உடல்நிலை கோளாறு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். நம்ம உணவு முறைமை. காலையில எல்லாமே சாப்பிடாம நிறைய பேர் வீணாயிடுறாங்க. காலையில ஏன் சாப்பாடு செய்ய காலையில ஒண்ணுமே இல்ல. நைட்டு நீ என்ன பண்ணலாம்? ஒரு பேராசிரியர் சொன்னாரு, நான் பேர் சொல்றேன், எங்க ஒய்ஃபு காலையில எழுந்துக்க மாட்டாங்க. எழுந்து என்ன பண்ண முடியல, அதனால நிறைய பிரச்சனை. ஏன்னா இப்ப எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்க. உடல்நிலையை தெரிவிச்சுக்கிறேன் பின்ன சிக்கல நைட்டு கூழ் ஆக்கி வச்சுக்கிறேன், காலையில காய்ச்சி முடியா என்ன இருக்கு? இதுதான் நம்ம மரபு. காலையில 7 மணிக்கு ஏரோட்டு போவோம். ஏரோட்டு போறவன் காலையில உட்காந்து பிறகு ஈரப்பதமா இருக்கிறது எரியாது. அது எரிய தாய்மார்கள் அது அவ்வளவு கஷ்டம். காலையில பண்ண முடியாது. அதனால எப்பயுமே சோறு சாப்பிடுறதுன்னா எப்ப நைட்டு தான் ஞாபகம். நைட்டு ஏன்னா எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு வந்து நைட்டு தான் செஞ்சு எல்லாம் பண்ணுவோம். நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில பழங்கோரா சாப்பிட்டு அவங்க நடணும். அந்த பழங்கோரை எப்படின்னா நம்ம பாட்டு ஏரோட்டு போயிடுவோம், அவன் வேலைக்கு போயிடுவோம். அதுதான் உண்மைதான். திரௌபதியில அந்த தண்ணி பழைய சோறுல தண்ணி ஊற்றிட்டு இன்னைக்கு ஆன்மீகத்திலேயே கூட உண்டு. வேதம் படிக்கக்கூடியவங்களுக்கு காலையில என்ன தெரியுமா உணவே? டீ கிடையாது, பழைய சோறு தான். வேத பாடசாலைகள்ல போய் பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். வேத பாடசாலைகள்ல பழைய சோறு தான். ஏன்னா அது அறிவியல் பூர்வமா அதை கொண்டாடுறாங்க.
இயல்பாகவே நன்மை செய்யும் பார்வையாக அதுல கொஞ்சம் அது வளருது. அது உடல் ஆரோக்கியத்துக்கு செரிமானத்துக்கு மிகச்சிறந்த உணவு தான். நமக்கு அதெல்லாம் ஆயிரம் சாப்பிடுறது நம்ம சாப்பிட்டு நினைக்கிறோம், அதெல்லாம் போட்டுறோம். போட மாட்டாங்க, அதை குப்பையில போடுறாங்க. இப்ப சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எதனாலலாம் இந்த நிலம் மாசுபடுது, நிலம் வீணாகுது. இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்துல என்ன ஒரு மண் மாசுடாம மண் மாசுறதுக்கு என்னென்னலாம் காரணம் சொல்றது, அதுல ஒரு வரி வருது, உணவுப் பொருள் மிச்சங்களை நிலத்தில் போடுவதனால் மண் மாசு. நீ ஒரு நம்மளுடைய மரபு என்னன்னா எதையுமே வேஸ்ட் பண்ணாது, ஆழத்துங்கிற மாதிரி எல்லாத்தையும் மறுசுழற்சி பண்ணுவாங்க. காகித கூட வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா காகிதத்துல என்ன பண்ணுவாங்க, காகிதத்துல மரம் முழுவதுக்கு காகிதத்தை நல்லா அதை முறம் விழுவாங்க, அது சின்ன சின்ன கூடைகள் செல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய மரபு, அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். இது குழம்பு பொருட்கள், இது சாதாரண விஷயம். இந்த மாதிரியான குழம்பு பொருட்களை சரியா தெரிஞ்சுக்கணும், அதை மாற்று வழிவகை செய்யணும். அதை வியாபாரம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு மதிப்பு கூட்டு பொருட்களா மாத்தணும். சாணம் இப்ப நீங்க பயன்படுறது நிறைய சமினா அது எல்லாமே லிக்விட், அது இதெல்லாம் போட்டு அந்த சாமான கொள்ளணும், ஈஸியா போயிடுது. அது என்ன ஆயிடுது, மொத்தம் போய் அந்த லிக்விட் நச்சுக்கள் போய் மண்ணுல இருக்கக்கூடிய இயற்கையான புழுக்கள் எல்லாம் சாய்ச்சி அதுல இருக்கையா அந்த மண்ணை வளமாக மண்ணு அது நாசமாகிடுது. நச்சுக்கள் இருக்கு இல்லையா, அது போவாங்க, அது பெரிய சிக்கல். அது அவ்வளவு பெரிய ஏரியா மண்ணை மாசு. ஆனா நம்ம மரபுல சாதாரணமா மாட்டு சாணம். இன்னைக்கு அதே மாதிரி கூட்டு பொருளா மாட்டு சாணம். இப்ப நம்ம என்ன பண்றாரு வீட்டுக்காரன்னா, மாட்டு பண்ணை மாட்டு பண்ணை என்னன்னா மதிப்பு கூட்டு பொருட்கள் மாட்டு பண்ணையில இருந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சாம்பிராணி போன்ற பொருட்கள், வேற வேற பொருட்கள் தயாரிக்கிற விஷயங்கள். இது மாதிரி மறுசுழற்சிக்கு செய்யக்கூடிய விஷயங்களை கத்து அதெல்லாம் மாற்றி அதை பயன்படுத்த கத்துக்கணும். அதை அடுத்தது அதுக்கு வியாபாரத்துக்கான வழியை கொண்டு வர வேண்டும். அப்பதான் இந்த கலைகள் உணவு வகைகள் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும். இது எப்படி செய்யறோம் அப்படின்றத எழுதணும். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய நிறைய பண்றாங்க. நீங்க யாருக்கும் அவங்களுடைய பாரம்பரிய உணவு கிடையாது சொன்னா, ஏன்னா எல்லாரும் யூடியூப்ல பார்த்து புதுசான ஒரு வகையை செய்ய ஆரம்பிச்சாங்க. மரபா பாத்தி எப்படி செஞ்சாங்க கேட்டுக்கிட்டே மரபு. இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சினா, நம்ம உடம்பு நம்மளுடைய பாரம்பரியத்தை சார்ந்து வந்துருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்தா என் உடம்பு சரியா போயிடுச்சு, ஆம்பளைங்கலாம் புலம்புவாங்க, என் அம்மா செய்வா பாரு அப்படின்னு போடலாம். எல்லா அப்படின்னு எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் வேற, அவங்களுடைய பாரம்பரியம் வேற வருது. அப்ப அவங்களுடைய தயார் பண்றதுல இருந்து தொடங்கு, அந்த ரேஷியோ வேறுபாடு, அதுக்கே பழக்கப்பட்ட உடம்பு வேற ஒருவருக்கு ஒவ்வாமைக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், எது நல்லது எது அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் அது மட்டும் கலை வடிவங்கள், சிறந்த கலை வடிவங்கள், அதெல்லாம் உங்களுக்கு பெரிய கலைஞர்களை பாதுகாருங்கள். இது நம்மளுடைய மரபு, இதுதான் முக்கியம். இந்த சிலதெல்லாம் டாக்குமெண்ட் ஆகல. அரசர்களை பத்தி தான் வரலாறு என்பது அரசர்களை பத்தி, நம்ம தாத்தா பாட்டியை பத்தியான வரலாறு எங்க இருக்குதுன்னா பழமொழிகள், நாட்டுப்புற இலக்கியங்கள் தான். சாதாரண மக்களுடைய வரலாறு இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் தான் இருக்கு. அப்ப நம்ம தாத்தா பாட்டியுடைய வரலாறு எல்லாம் நம்ம இந்த நாட்டுப்புற இலக்கியங்களை திறக்கணும். எல்லாம் அழிஞ்சிட்டு போயிருக்கு, அதெல்லாம் திறக்கணும், அதெல்லாம் சேகரிக்கிறோம். அதுக்கான அட்டாட்சிக்கு இன்னொரு முறை நன்றி கூறி
Thank you.